ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஃபெரி வீல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேப்பரில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் இது அழகாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 21x21 சென்டிமீட்டருக்கு பேப்பரை எடுத்துகிட்டு இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு மறுபடியும் நம்ம பாதி தெரியுது பாருங்கள் லைனு கோடு, அதில் மறுபடியும் ஒரு டைம் இப்படி திருப்பி மடிச்சுக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு 4 பார்ட் கிடச்சிச்சு. இப்போ இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி திருப்பி மறுபடியும் வந்து அந்த பாதியில் நம்ம இதை மடிக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி மடிச்சிடணும். இப்போ நம்ம இதை வந்து பிரிச்சுட்டு என்ன பண்ணால், நம்ம ஃபஸ்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் லைனில் இப்படி வச்சு மடிச்சிடணும். மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி அந்த ஃபஸ்ட் லைனை வந்து இதே மாதிரி வச்சு மடிச்சிடணும். இப்போ பிரிச்சுட்டு நம்ம லைட்டாக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்படி பேப்பரை ஃபோல்ட் பண்ணும்போது அது ஈஸியாக ஃபோல்ட் ஆகிடும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் மடிக்கணும். இப்போ வந்து நம்ம இப்படி மடித்து விட்டுட்டு மறுபடியும் இந்த சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம அதை எடுத்து விட்டு மடித்து விடணும். இப்படி நம்ம மடித்தது என்ன பண்ணால் மறுபடியும் இதை வந்து கீழ் பக்கத்துலேருந்து இப்படி மேல் பக்கமாக வர மாதிரி இப்படி மடித்து விடணும். இதேமாரி 4 பக்கமும் மடித்து விட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வந்து அது லைட்டாக உள்ளே இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இதே மாதிரி மடிப்பு வந்துடும். இது பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக மடிச்சிட்ட பிறகு இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி திருப்பி மடித்து விட்டுறணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து வேறு ஷேப், அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸகனல் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அந்த வீல் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ சின்னதாக ரவுண்டு வேறு கலர் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னு நீங்கள் எல்லோ கலர் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இப்போ நான் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சேம் கலர் கொடுத்தாலும் ஓகே, இல்லை கான்ட்ராஸ்ட் கலர் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் சைடில் வந்து அந்த 4 பக்கம் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இதேமாதிரி 2 வீல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வீல் ரெடி பண்ணிவிட்டு பேக் சைடில் இதே மாதிரி க்ளூ போட்டு 2 வீலையும் ஒட்டிடணும். இப்போ வந்து நான் பேப்பர் பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் x 9க்கு எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக மடிச்சுட்டு மறுபடியும் இப்படி திருப்பி மடிச்சிடணும். அந்த பக்கமும் இதேமாதிரி மடித்து விடணும். இப்போ நான் வந்து பிளாக் கலர், இப்போ நான் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணாமல் சார்ட் பேப்பரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் மடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ நார்மலாக சின்னதாக ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கமும் மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு டைமு மறுபடியும் திருப்பி ஃபோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த லைன் வந்து மேலேருந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த சைடும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ திருப்பி விட்டு முன்ன பண்ண மாதிரி இந்த பக்கத்துக்கும் நம்ம மடித்து விடணும். இப்போ 2 பக்கமும் மடிச்சிட்ட பிறகு இப்போ திருப்பி இப்படி மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இது திருப்பி கீழே கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல மடித்து விட்டுறணும். அதே மாதிரி அந்த பக்கமும் திருப்பி இப்படி சேம் நம்ம வச்சு அதே அளவுக்கு வச்சு இப்படி மடித்து விட்டுடணும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேஸ் ரெடி ஆகிடுச்சு, அந்த வீல் நிற்கிற பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீலில் வந்து சின்னதாக ரவுண்டாக ஓட்டை போட்டுக்கணும். இப்போ வீலில் ப்ளஸ் இதுலேயும் ஓட்டை போட்டுட்டு நம்ம வந்து குச்சியை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கோம். வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எப்படி ஹைட் அந்த குச்சி நீட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிடணும்.
நம்மளோட பேப்பர் ஃபெர்ரி வீல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேகமா சுத்தம்னாலோ, இப்போ பேஸ் வீக்கா இருக்கனால வேகமா சுத்தம்னாலோ, இல்ல நம்ம வந்து காத்தடிச்சாலோ விழுந்துடும். ஆனா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில வந்து லைட்டா வெயிட் அந்த லப்பர் இருக்கு இல்லைங்களா? லப்பர் வந்து அந்த பேஸ் கீழ காலியா இருக்க இடத்துல வச்சிருக்கேன். நீங்க அப்படின்னாலும் ஓகே. அப்படி இல்லன்னா, நான் வந்து அட்டை இருக்கு இல்லைங்களா? அட்டைய வந்து ஒரு 4, 5 அட்டைய வந்து ஒண்ணா ஒட்டி, கீழ வச்சு ஒட்டிட்டீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க இப்படி வச்சு சுத்தம்போது உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப கியூட்டாவும் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம லிங்க்க ஷேர் பண்ணுங்க.